அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று வெள்ளிக்கிழமை, நமது இருதய சக்கரத்துக்குரிய நாள். நமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து சஹஸ்ரார சக்கரத்தில் வைப்போம். இரு கைகளையும் அவதானிப்போம். முழுமையாக எம்மை வெளிப்படுத்தி எமது இருதயத்தை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியிடம், அந்த அன்பு சக்தியிடம் எமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். நாம் கள்ளம் கபடமின்றி, எந்த ஒளிவும் மறைவுமின்றி நாம் முழுமையாக திறப்போம்.
எமது அனைத்து நற்குணங்கள் எமது இருதயத்தில் இருக்கும் அனைத்து நற்குணங்கள் மற்றும் ஒளிந்திருக்கும் வேண்டாதவை அசுர குணங்கள், தீய எதிர்மறையான எண்ணங்கள் எமக்கே தெரியாமல் எமக்குள் ஒளிந்திருக்கும் ஆத்மாக்கு எதிரான எதிர்மறையான சக்திகள் அனைத்தையும் முழுமையாக பார்க்க வல்லவர் அந்த தெய்வீக அன்பு சக்தியை. எமது இதயத்தை முழுமையாக திறந்து பிரார்த்திப்போம். தாயே, நான் என்னை முழுமையாக சரணாகதி செய்கின்றேன். எனது இதயத்தை முழுமையாக தாங்களே தூய்மைப்படுத்தி தாருங்கள். என்னை விட எனது இதயத்தை நன்கு அறிந்தவர் தாங்களே. நான் இதயபூர்வமாக வேண்டிக் கொள்கின்றேன் தாயே, எனது இதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த வேண்டுதலோடு குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் சமுத்திர தேவரை வணங்கி எமது கால்களை உப்பு நீருக்குள் வைப்போம். எமது இரு கைகளையும் அவதானிப்போம். சமநிலை, எமக்குள் சிறிது உள்ளாய்வு செய்வோம். சமநிலை, கடந்த காலங்கள் முழுமையாக மறக்கப்பட வேண்டியவை. உண்மையிலேயே நமது கடந்த காலம் எதுவானாலும் ஆத்ம விழிப்புணர்வுக்கு பின்பு அது நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தருவதாக மாறுகிறது. அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்கின்றோம். எனவே இதுவரை காலமும் கசப்பாக இருந்த நமது கடந்த கால அனுபவங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எது நடந்தாலும் அவை நன்மைக்கு. அந்த தெய்வீக சக்தி நம்மை பக்குவப்படுத்தி நம்மை நல்வழிப்படுத்துவதே அதனுடைய நோக்கம். எனவே எமது அறியாமையால் நாம் விட்ட அனைத்தும் அவற்றிலிருந்து நமக்கு
நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக அது மாறுகின்றது. எனவே எமது கடந்த காலம் கூட ஒளியூட்டப்படுகின்றது. முழுமையாக சரணாகதி செய்வோம். தாயே, எனது மமகாரம், கடந்த கால வாழ்வு அனைத்தையும் நான் சரணாகதி செய்கின்றேன். இடது கை மடியில், வலது கை பூமி மாதாவை. வலது மூலாதாரம் நிர்மல கணேசன். வலது மூலாதாரம். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தைத்தன்மையோடு இருக்கின்றேன். குழந்தை போல் கள்ளம் கபடம் இல்லாது, சூதுவாதில்லாது, எனது இதயத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாது, தெய்வீக சக்தியின் முன்னால் நான் ஒரு குழந்தை போல் இருக்கின்றேன். ஸ்ரீ நிர்மல கணேசன். ஓம் त्वामेव साक्षात् श्री निर्मला गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः. சசாரத்தில் இருந்து கொண்டு எமது இடது கையை நாம் அவதானிப்போம். 5 விரல் நுனிகள், மூலாதாரம், சசாரம், உள்ளங்கை. இப்பொழுது ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம். ஓம் त्वामेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ மகாகாளி சக்தி எமது கடந்த காலத்தின் வேண்டாத அனைத்து நினைவுகளையும் அழித்து நமக்கு ஆறுதல் தரும் சக்தியாகும். ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ கணேசர் போன்று களங்கமில்லாத குழந்தை உள்ளம் கொண்டவர். பக்தர்களிடம்
அதீத அன்பு காட்டுபவர். அவரே எமது இடது நாடியை முழுமையாக வளம்படுத்தி எமது மனதில் உள்ளத்தில் முழுமையான ஆறுதலை தந்தருள்பவர். இப்பொழுது எமது வலது கையை மடியில் வைப்போம், இடது கையை பூமியில் வைப்போம். நமது வலது மூலாதாரம் நமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கும் திறன், வெளியில் இருந்து வரும் தீய சக்திகளை எதிர்கொள்ளும் திறனை நமக்கு தந்தருளும் சக்தி ஸ்ரீ கார்த்திகேயா. ஓம் त्वामेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. माताजी ஸ்ரீ கார்த்திகேய சக்தி மூலம் நமது கவனத்தில் வரும் அனைத்து தீய சக்திகளையும், நமக்குள் இருக்கும் அனைத்து வேண்டாத அழிவுகரமானவை அனைத்தையும் அழித்து நமது நன்மையை பாதுகாத்தருளுங்கள். தாங்களே மது நன்மையை பாதுகாத்தருள்பவர். அனைத்து பாதகங்களையும் அழித்து ஒழிப்பவர் சர்வபாத விநாசினி. ஓம் त्वामेव साक्षात् सर्वबाध विनाशिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது வலது கையை இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். பூமியில் வைத்திருந்தோம். இப்பொழுது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீமாதிஜி எனது எதிர்கால வாழ்வு தங்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது. தங்கள் அருளால் எனது எதிர்கால வாழ்வு பாதுகாப்பானது. எனது அகங்காரத்தை முழுமையாக அமைதியடைய செய்து எனது கவனத்தை ஆத்மாவுக்கு எடுத்துச் செல்லுங்கள் தாயே. ஸ்ரீ மகா சரஸ்வதி அவர்கள் நமக்கு தேவையான தூய ஞானத்தை தந்தருளி நமது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி, கவனத்தை தூய்மைப்படுத்தி நம்மை ஆத்மாவில் அமைதியடைய செய்பவர், நமக்கு அறிவை தந்தருள்பவர்.
ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான. ஓம் त्वामेव साक्षात् श्री महासरस्वती साक्षात् श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தூய அறிவை, தூய தெய்வீக ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு தூய கவனம் அவசியமாகும். நமது தியானம் மூலமாக நமக்கு கிடைக்கும் திவ்ய தெய்வீக அனுபவங்களே தூய அறிவாகும். நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடுநாடியில் பிரார்த்திப்போம். நடுநாடியில் நாம் முழுமையாக சரணாகதி அடைவோம். அங்கு நமது வேலை ஒன்றுமில்லை. தாயே, நமக்கு திவ்ய தூய தெய்வீக அனுபவங்களை தந்து நமக்கு தூய தெய்வீக ஞானத்தை நமக்குள் ஒளியூட்டி தாருங்கள். எனது முழு விருப்பமும் முழு ஆர்வமும் அதிலேயே இருக்கின்றது. ஸ்ரீ மகா லக்ஷ்மி நம்ம இந்த உலக வாழ்வில் சலனங்கள், பற்று, பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து ஆத்ம முன்னேற்ற பாதையில் தூய திவ்ய தெய்வீக அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு நம்மை உயர்த்துகின்றார். அந்த விழிப்பு நிலைக்கு எமது கவனம் உயர வேண்டும். எமது கவனத்தை முழுவதுமாக சஹஸ்ராரத்தில் வைப்போம். நாங்கள் ஸ்ரீ மாதாஜியை நாம் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் त्वामेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, இந்த தெய்வீக திவ்ய அனுபவங்கள், ஆத்ம ஞானம், ஞானோதயம், இந்த அறிவு அனுபவம் அனைத்தையும்
எமக்கு முழுமையாக அனுபவிக்கும் ஆசீர்வாதத்தை தந்தருளுங்கள். அது மட்டுமல்லாது இவற்றை நாம் மற்றவர்களுக்கு வழங்கும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்தருளுங்கள். எம்மை சூழ உள்ள தெய்வீகத்தை தேடுபவர்களை நாம் சந்திக்கும் ஆசீர்வாதத்தை எமக்கு தந்தருளுங்கள். இவற்றை நாம் அவர்களுக்கு வழங்கும் இந்த மாபெரும் புண்ணியத்தை எமக்கு தந்தருளுங்கள். வழங்குவதால் நாம் மாபெரும் ஆனந்தத்தை அடைகின்றோம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் அந்த திவ்ய அனுபவத்தை எமக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது முழு கவனத்தையும் நமது சஹஸ்ராரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச ஆதவ சேஷம் கேட்போம். கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைக்க சிரமமாக இருந்தால் உமது வலது கையை சஹஸ்ராரத்தில் 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து முடியுமானவரை வையுங்கள். பிறகு ஒரு 2-3 நிமிடம் நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்கலாம். பின்னர் இடது கையை மாற்றி வைக்கலாம். இவ்வாறு வைக்கும் போது கவனம் அங்கு பதிந்திருக்கும். நமது சஹஸ்ராரத்தில் ஸ்ரீ மாதாஜியோடு நமது கவனம் பதியட்டும். இப்பொழுது நாம் கணேஷ ஆதவ சேஷம் கேட்போம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति
सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निजृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। பவனம் முழுவதும் சாஸ்திரத்தில் மூன்றாவது மகாமந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
3 தடவை மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுவோம். ஓம். ஓம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். Now, why do we have all these statues and, the Mother and the Hanumana and Ganesha, Christ? Because to begin with, human beings cannot understand anything which does not have a form. They cannot go deeper unless there is a form. But they went to another limit of using any stone, anything as God and all. But now you have discretion. You know what is to be worshipped, what is to be treated as a higher personality. That you know. But before that, they would worship all kinds of people. Like now people worship Pope. You know that very well. But now what to do? They are not only blind, they are not only unaware, but they are also not conscious of it. They are all at such a level that you cannot tell them. So you are a new type of people, I should say, who have tried to fight it out, to struggle out, to know about the absolute truth. Unless and until you know the absolute truth, you are nowhere. You have no discretion, you have no understanding, you have no wisdom. But once you know the absolute truth, then you should not by any chance be halfway this and halfway that. That's a very dangerous state of affairs. Say a seed is sprouted. It is neither a seed nor a tree. If it doesn't grow, it is useless. That happens to your awareness. I'm again talking of your consciousness, awareness.
And then you are neither here nor there. There are many people who come to Sahaja Yoga, perhaps maybe to find some peace. But I get letters, my father is sick, my mother is sick, my sister is sick. Then otherwise my husband is fighting with me, I am seeking a divorce. Or thirdly, I have lost all my money, I must have some money. Fourthly, I am a great artist, but my art is not selling. All these stupid problems they bring. My children are no good, they are troublesome. Then my wife is fighting with me, my mother is fighting with me, brother is fighting. I said, now what sort of Sahaja Yoga is that? The state of being one with the reality means that the whole of reality is at your feet. Whole of it works for you. And once you even get a glimpse of that state, I tell you, you become so much peaceful within yourself. If you say, I am the king, I am the king. If you say, I am the beggar, I am the beggar. What difference does it make? To that state, which is like a purest of pure gold, which cannot be tarnished. Such a state of mind we have to develop. It's more a challenge to us. We are Sahaja Yogis, all right. We have got realization, all right. We can sing very well, all right. We have achieved good positions, all right. We are nicely married, all right. We got nice children, we have got everything, we have got jobs, this, that. Now, suddenly one negative force comes into trouble. So what? So what? Otherwise, how will you know what you are? If there is no darkness, how will you know you are the light? It's a challenge to your own state, at what state you are. The word state is not so explanatory in Sanskrit, it's Swarupa. Swarupa. Swa is yourself and a Rupa is form or state. That state is possible for all of you by saying not this, not this, not this, not this. As it is, your mind has reached that state that there is no mind. You can't do that. But you have to develop a kind of a personality that realizes what you are. But in that realization, you are just aware of it, not conscious of it. Or for example, I am aware that I am Adi Shakti, I am aware, I know. But when you say Jai Shri Mataji, I also say Jai Shri Mataji, forgetting that I am the one you are talking about. This is actually should be the state.
That you are aware, yes, you are aware in the sense I don't know how to say, but I am aware, I am that. If you ask me, whether are you Adi Shakti? I said, yes, I am. Because I know that I am. But when you say, Jai Shri Mataji, I forget that I am Adi Shakti, I also say Jai Shri Mataji with you. I forget, I have to tell you, no, you can't say. It's very interesting. Now, you make me sit here like a queen and give me presents, this thing, that thing, all right. That's your idea. But to me, you see, I am complete in myself, I think so. इसलिए हिंदी में कहेंगे कि हम अपने भी अंदर समा गए हैं. I am got lost into myself. All right, you do this, all right. If you do that, all right. If you don't do it, it's all right. To me, it makes no difference. It may make difference to you, but to me, it does not. I always have been saying that don't give me any presents, don't give me any presents, all these days. So the only argument is that in a whole year we give you once, so why should you mother object? Because that gives us joy. All right, if you think it gives you joy, do it. But to me, it doesn't matter. Because I don't think I'm there. I'm just seeing you sitting here, all right. They're all realized souls, all right. But I'm one of you. I don't think I'm very special. But if you ask me, then I will say, all right, I'm Adi Shakti. But I don't think Adi Shakti is very special also. Because I have no mind. But otherwise, I don't think it's something special. Because somebody is something, so what? Now supposing sun is sun. So what? He is a sun. If somebody is Adi Shakti, so what? But for you it is creditable. Because you were not born realized. You got your realization. So you are special. You are great. You have achieved something. I have achieved nothing. I have been like this and I will be like this. Whether I fight the devils or I sit before you makes no difference. I will be like that. But for me, you are great because you have achieved this. Today to see you on this Navratri day, so many people sitting to worship me. So many people are here. So many Sahajogis. It's so remarkable. It's not my achievement, I tell you. It's your seeking. Because I've been on this earth many a times before. That you know. But we never had like this. So many came, got crucified, died, this, that. I never had people of this kind. So again we come to the same point that we should be aware of ourselves. Complete Shraddha in yourself. If you have some Shraddha in yourself, you will have Shraddha about me also. Because we are not different. If you believe this is water, then everywhere there is water, I believe that that is water, isn't it? Because I know this is water. So wherever in the world there is water, I know it is water.
If you know you are a Sahajogi, anywhere there is a Sahajogi, you know there is a Sahajogi, this is Sahajogi. But as far as you are concerned, you forget how great you are and how far you can. I am very proud of you, don't know. But because I am a humble person, I don't know how to show off. So I have such nice children, so many of them, so lovable. Those bhaktas for whom she killed so many demons and all that. We are not like you. We are much better, much higher, of a much greater quality. But you must know that you are. And don't behave like those people who were of a very rudimentary nature. You have grown up, you have prospered, and now the fruits we can see. I don't know what to do for you, really. But have faith in yourself. Then you will see how much faith you will have in reality, that there is reality with you at every step, every moment. No fear, no sense of achievement, nothing. Done now, finished. When there were 5 Sahajogis, I was happy. When there are so many, I am happy. But when I see so many, I think there are so many powerful personalities who are one with reality. This collective oneness was never so. And so I would say that on this day, what we have to do is to kill the devils within ourselves. That's all. If you want to really worship me, that's what you have to think. What are the devils within you? That's all. So you don't have to worry otherwise for outside devils. They cannot do anything to you. May God bless you. சிறிது நேரம் தியானிப்போம்.
இப்பொழுது ஒரு இறுதிய சக்கரத்துக்குரிய பாடலை கேட்டு தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். To the Anahata Chakra, which is the heart chakra. It gives complete security, protection, fearlessness, love, compassion. It is this place, center heart, where Jagadamba, the Amba, protects us and gives the nourishment for us. She is the one who gives the immunity power in the children. And she is the one who protects when different diseases happen. Rag Durga is actually the raga of the chakra itself. Durga is the name and Durga is the deity also. For heart, we are going into little detail of having the left heart and the right heart. That means it's again a different nervous system which is taking care, where this left heart is for Shiva Parvati, the Atma resides here. And here in the right heart, it is for Shri Rama and Sita. So let me first present you with Amba Jagadamba in Raga Durga. Of actually enhancing the immunity in children. जगदम्बा दुर्गे अम्बा जगदम्बा दुर्गे परमधी धन्यलहरी सुन्दरी अम्बा जगदम्बा दुर्गे परमधी धन्यलहरी
लोलने समगान लोलने सदा शिव शंकरने दया करने जय 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 समगान सोम सुंदर चंद्र सोम सुंदर चंद्रशेखर सोम सुंदर चंद्रशेखर सोम सुंदर चंद्रशेखर सोम सुंदर चंद्रशेखर सोम स्कंद श्रुत जन शुभकर सोम स्कंद श्रुत जन शुभकर गमद मद गमद निद मम मद निद निद ग सनिद मग सगमद मग गमद निद मम मद निद निद ग सनिद मग सगनि स मग म तगनि स दमद सगनि स निदनि सनिद मग सागनि स मग म सागनि स दमद सागनि स निदनि सनिद मग सगमद गमदनि मदनि सदनि सग मग सनि दमग सागम दगमदनि मदनि सदनि सग मग सनि दमग सग मदनि सनि स गमदनि सनि दनि सनि दमग सग मदनि सनि स गमदनि सनि दनि निसनि दमग सग मगा लोलने सदा शिव शंकरने दया करने जय समगान लोलने हमारे पुरारे हमारे पुरारे कल्पनाहि कानाथ सरल कले श्री महादेव देव श्री महादेव देव कपाली श्री महादेव देव कपाली श्री महादेव देव कपाली दीन राम दासनुत जटाधर दीन राम दासनुत जटाधर गमद मग गमद निद मम मद निद निद द सनि द मग गमद मग गमद निद मम मद निद निद द सनि द मग सगनि स मग म सगनि स दमद सगनि स निद नि सनि द मग सागनि स मग म सागनि स दमद सागनि स निद नि सनि द मग सग मद गम दनि मद नि स दनि सग मग सनि द मग साग म द गम दनि मद नि सदनि साग मग सनि द मग सग मद नि सनि सा मद नि सनि दनि सनि द मग सनि सग मद नि सनि सा मद नि सनि दनि नि सनि द मग सनि सा मग
it is Sita Rama. Rama represents the Maryadas. He is called the Maryada Purushottama. When this chakra get enhanced, we know the responsibility that we have in a social circle, in household, as husband, wife, in carrying out the duties. Now this is a famous Kriti, Vandanamu Raghunandana, in Ragam Sahana. Sahana is actually a very peace-giving raga. It helps to be in a balanced state. It has a capacity to control our anger and no violence.
இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்ய சாஸ்வா. மீண்டும் எமது தலை தாழ்த்தி எமது இருதயத்தில் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான கோடானு கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு சக்கரமாக தியானிக்கும் போது அந்த சக்கரத்துக்குரிய நற்பண்புகள், ஆத்மாவின் நற்பண்புகள் அந்தந்த சக்கரங்களுக்கூடாக எமக்குள் இருந்து வெளிவருகின்றதா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுவே எமது வெளிப்புறமான தியானம். உட்புறமான தியானம் நாம் அமைதியாக இறை சக்தி, தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டுவிடுகின்றோம். அதன் பின்னர் எமது வாழ்க்கையில், நடைமுறையில், பேச்சில் நாம் அதை வெளிப்படுத்துகின்றோமா என்பது எமது வெளிப்புறமான தியானம். அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று நாம் இருதய சக்கரம், நடு இருதயம், இடது இருதயம், வலது இருதய சக்கரத்தின் பண்புகளை நாம் மீண்டும் நினைவு கூர்ந்தோம். இப்பொழுது நாம் Facebook அன்பர்கள் நமது Facebook ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த தியானம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம்.